சிஎஸ்கே என்ன பிளேயிங் 11 விளையாண்டா ஒரு நல்ல டீமாக இருப்பாங்கங்கிற என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் 2 பிளேயிங் 11 போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்ரே. நம்பர் 3 ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன். நம்பர் 4 டெவால் பிரேவிஸ். நம்பர் 5 சிவம் டுபே. ஸோ டாப் 5 எந்த பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும் இதை டாப் 5ன்னு. நம்பர் 6 பிரசாந்த் வீர். நம்பர் 7 எம்எஸ் தோனி / கார்த்திக் சர்மா / உர்வில் பட்டேல். ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா, எம்எஸ் தோனி இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக ஆடுவாரான்னு தெரில. இஃப் தோனி ஃபுல் சீசன் விளையாடலன்னா கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பட்டேல் வில் பிளே. ஐ ப்ரிஃபர் உர்வில் பட்டேல். நெக்ஸ்ட் நம்பர் 8 மேட் ஹென்ரி ஆர் ஜேமி ஓவர்டன். ஸோ உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இன்னும் வேணும்னா ஜேமி ஓவர்டன் விளையாடலாம், இல்லைனா மேட் ஹென்ரி விளையாடலாம். 2 பேருமே இந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா தான் விளையாண்டாங்க, எக்ஸப்ட் த கேம் தே பிளே அகெயின்ஸ்ட் இந்தியா. நம்பர் 9 நேத்தன் எல்லிஸ். நம்பர் 10 நூர் அகமத். நம்பர் 11 கலீல் அகமத். அண்ட் இம்பேக்ட் பிளேயர் யாருன்னா அன்ஷுல் கம்போஜ். நீங்கள் கேட்கலாம், சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு பேட்டர் இருக்காங்க, நமக்கு பிரசாந்த் வீரோட சேர்த்து 5 பவுலர்ஸ் இருக்காங்க இந்த லைனப்பில், அப்போ நீங்கள் ஏன் மறுபடியும் அன்ஷுல் கம்போஜை இம்பேக்ட் பிளேயராக எடுக்கிறீங்கன்னு. ஏன்னா பிரசாந்த் வீரை 5th பவுலராக நம்பி போக முடியாது. ஏன்னா இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் விளையாடுறாரு. அதனால தான் நான் அன்ஷுல் கம்போஜை இம்பேக்ட் பிளேயராக போட்டிருக்கேன். இஃப் விக்கெட் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா அப்போ வேணால் ராகுல் செஹர் ஆர் ஸ்ரேயஸ் கோபாலை எடுக்கலாம். இது ஒரு பிளேயிங் 11. இன்னொரு பிளேயிங் 11 பார்க்கலாம். இந்த டீமில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அது ஒரு பெரிய சேஞ்ச். என்னென்னா, நூர் அகமதை ட்ராப் பண்ணிவிட்டு மேத்யூ ஷாட் ஆர் அகில் ஹுசேனை பிளேயிங் 11 போட்டிருக்கேன். ஏன் நூர் அகமதை ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் சீசனில் நூர் அகமது தான் நமக்கு பவுலிங்கில் நல்லா பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பவுலிங்கில் பெருசாக எதுவும் பண்ணலை, நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு அண்ட் விக்கெட்ஸும் பெருசாக எடுக்கலை. அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ மேத்யூ ஷாட் ஆர் அகில் ஹுசேன் ஆப்பனன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆடலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் மேத்யூ ஷாட் ஆடலாம். ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அகில் ஹுசேன் ஆடலாம். ஸோ இவங்களை ஆடுறதுல என்ன ஒரு ப்ளஸ்னால், பேட்டிங் ஆர்டர் 9 வரைக்கும் வந்திருக்கு. இப்போது மேத்யூ ஷாட்டா இல்லை அகில் ஹுசேனானா நான் கண்டிப்பாக மேத்யூ ஷாட் தான் விளையாடுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிரசாந்த் வீர் இருக்கார். மேத்யூ ஷாட் நல்ல பேட்ஸ்மேன், கீழே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷர் இருக்கிறது நல்லது தான் டீமுக்கு. ஸோ இந்த 2 பிளேயிங் 11 உங்களுக்கு எந்த பிளேயிங் 11 பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா டீம்ஸ்க்கும் என்னோடய பிளேயிங் 11 போடுறேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷா எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய யூடியூப் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது, அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.